யாழ் மாநகர சபைக்கு எதிராக வீதிக்கு இறங்கிய வியாபாரிகள். அரசாங்கத்தின் தவறை சபையில் ஒப்புக்கொண்ட பிரதமர். கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த மொட்டு அமைச்சர்கள். நாடாளுமன்றில் அம்பலமான பெயர் பட்டியல். புதிய அரசியல் அமைப்பிற்கு தற்போது அவசியமில்லை. அனுர அரசு அதிரடி அறிவிப்பு. மீண்டும் நாடாளுமன்றத்தில் பரபரப்பு. அமைச்சருடன் வாக்குவாதத்தில் குதித்த அர்ச்சுனா. மஹிந்தவின் பாதுகாப்பு குறைப்பும் என நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அனுரவும் சிஐடியினரும் முட்டாள்கள். சீரும் பிள்ளையான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கருத்து வெளியிட்ட கோட்டாபய. 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற காலிமுகத்திடல் போராட்டங்களின் போது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடு பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை அனுர அரசு வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த பட்டியலை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். இதன்படி காலிமுகத்திடல் போராட்டங்களின் போது வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு பெற்ற 43 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் விபரம் இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. புதிய அரசியல் அமைப்பை அவசரமாக கொண்டுவர வேண்டிய தேவை தற்போது கிடையாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை நேற்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலவரத்திற்கு இணங்க பொருளாதாரத்தை பலப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்துவதே பிரதான விடயமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பில் மாற்றம் ஒன்று எமக்கு வழங்கப்பட்டுள்ள மக்கள் ஆணைக்கு இணங்க நிச்சயமாக இடம்பெறும். ஆனால் அவசரமாக அரசமைப்பு ஒன்றை உருவாக்க நாம் தற்போது நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2.5 மாதங்கள் தான் ஆகின்றன. எமக்கு பொருளாதார சவாலை நிவர்த்தி செய்ய வேண்டிய பிரதான தேவை உள்ளது. முதலில் நாட்டின் பொருளாதாரத்தை சீரான நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கு இன்னும் சில காலங்கள் எடுக்கும். சர்வதேச ரீதியாகவும் சில சவால்கள் காணப்படுகின்றன. எனினும் நேரத்தை இழுத்தடிக்காமல் உரிய காலத்தில் புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுப்போம். இப்போதே அனைத்தையும் செய்து குழப்பிக் கொள்ள தேவையில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையின் செயல்பாட்டை கண்டித்து யாழ் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக வைரவர் கோயில் வீதியில் உள்ள பழக்கடை வியாபாரிகள் போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். குறித்த போராட்டம் இன்றைய தினம் வியாபாரிகளின் கடை தொகுதியின் முன்றலில் இடம்பெற்றுள்ளது. தங்களது கடைகளுக்கு முன்னால் அளவிடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக கடைகளை அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் குறித்த வியாபாரிகள் இந்த மனிதாபிமானமற்ற செயற்பாட்டால் தமது குடும்ப வருமானம் முழுமையாக மாநகர சபையினரால் பறிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இதே நேரம் வாழ்வாதாரத்தினை அடிப்படையாக கொண்டு கடைகளை அமைத்து ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் என கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடுமையாக சாடியுள்ளார். அத்துடன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி வெளிநாட்டில் நிரந்தர வதிவிட உரிமை கோரும் மௌலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார் என்றும் பிள்ளையான் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிள்ளையான் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், உயிர் அச்சுறுத்தல் என தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள ஆசாத் மௌலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 6 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. ஏன் அவர் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் 4 வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் சேனல் 4ற்கும் சென்றார். தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற வேளை சிஐடியின் தலைவராக பணி
பணியாற்றினர். ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள். அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் IS மற்றும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா? நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சரானேன். 2015 முதல் 2020 வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட முடியும்? ஆசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம். நான் சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கியமைக்காக ஆசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என தெரிவித்துள்ளார். தென்னிசையை அபிவிருத்தி செய்வதற்கான சரியான அரசாங்க கொள்கையின்மையே நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் பற்றாக்குறைக்கு காரணம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் நாட்டில் தேங்காய் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் தென்னை சாகுபடியை மேம்படுத்த இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் நிதியை ஒதுக்கியுள்ளதாக கருணி தெரிவித்துள்ளார். அதுடன் பெருந்தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் தேங்காய் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த நடவடிக்கைகளில் அதிக விளைச்சல் தரும் தேங்காய் வகைகளுக்கான சோதனை, வினைத்திறனான விவசாய நடவடிக்கைகளை இனங்காணல் மற்றும் நோய் தாக்கங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக தீர்வு காணல் ஆகிய செயற்பாடுகள் உள்ளடங்குவதாகவும் அவர் விவரித்துள்ளார். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனிற்கும் மற்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிற்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. கடற்தொழில் அமைச்சர் ஜனாதிபதியின் யாழ் வருகை தொடர்பில் உரையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் இடையில் குறுக்கிட்ட அர்ச்சுனா தனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரம் குறித்து கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர், உங்களைப் போல எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு முகப்புத்தகத்தில் நாங்கள் விடவில்லை. உங்களைப் போலவே நாங்களும் நடந்து கொள்ள முற்பட்டால் உங்களுக்கு ஓடி ஒளிய இடம் இருக்காது. உங்களுடைய அச்சுறுத்தலுக்கும் உங்களுடைய மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்படவில்லை. உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்றால் நீங்கள் அதை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். எதிர்க்கட்சியிடம் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நேரத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் உரையாடுங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கோட்டாபய தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை நடத்த சதி செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீது ஆசாத் மௌலானா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த கோட்டாபய ராஜபக்ஷ, தயவு செய்து ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கைகளை படியுங்கள். சிஐடி அதிகாரிகள் அளித்த சாட்சியங்கள் உட்பட அந்த அறிக்கையில் உள்ளதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது முன்னாள் அமைச்சர் பிள்ளையானின் முன்னாள் இணைப்பு செயலாளர் ஆசாத் மௌலானா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக அளித்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையின் முக்கிய சாட்சியான மௌலானா விரைவில் சுவிட்சர்லாந்தில் இருந்து அழைத்து வரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக கோட்டாபய ராஜபக்ஷ தன்னுடனும் முன்னாள் அரசு புலனாய்வு சேவை பணிப்பாளர் சுரேஷ் சாலே பிள்ளையானுடனும் இணைந்து செயல்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து உயர்நீதிமன்றம் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. அதன்படி குறித்த அடிப்படை உரிமை மனுவை மார்ச் 19 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை 60 அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று நீதிபதிகளான பிரீதி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் கொண்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.